பிறருடைய அங்கீகாரத்துக்காக வாழாமல் தனக்கு உண்மையாக வாழ்வதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு பட்டாம்பூச்சி கூட்டை உடைத்து கொண்டு வெளியில வரும்போது ரொம்ப போராடும். அதை பார்த்து நீங்க அப்ப உதவி செய்தீங்க அப்படின்னா அதால பறக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த போராட்டம் தான் அதோடைய சிறகுகளுக்கு வலிமை தருகிறது. அது மாதிரிதான் உங்களுக்கு கஷ்டம் வருவது உங்களை காயப்படுத்த அல்ல, உங்களை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுவதற்குத்தான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு முன்னேறுவது தான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்குங்க. அதாவது கோபப்படுவது எளிது, கத்துவது எளிது, பழி வாங்குவது எளிது, ஆனால் மன்னிப்பது எளிதல்ல. அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். தன்னுடைய கோபத்தை வென்று பிறரை மன்னிப்பதுதான் உயர்ந்த வீரத்தின் அடையாளம்னு தெரிஞ்சுக்குங்க. துணிச்சல் என்பது பிறரை வெல்வதல்ல, தன்னை வெல்வதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உலகமே உங்களை பாராட்டும் போது தைரியமாக நீங்கள் நிற்பது எளிது, ஆனால் உலகமே உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கும் போதும் உங்களுடைய உண்மையை, உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய நெறிகளை விட்டு கொடுக்காமல் நிற்பதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விழுந்தாலும் மீண்டும் எழுவது, மன்னிப்பை கடைபிடிப்பது, தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வது, கூட்டத்தை பின்தொடராமல் உண்மையை பின்பற்றுவது, உலகத்தை வெல்வதற்கு முன் தன்னை வெல்வது, இதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பயம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அந்த பயம் இருந்தாலும் தன்னுடைய உண்மையையும் நேர்மையையும் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான துணிச்சல். அதாவது என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் தர்மத்தின் பாதையை விட்டு விலகாமல் நிற்பதுதான் உண்மையான துணிச்சல்னு தெரிஞ்சுக்குங்க. அவன்தான் உண்மையான துணிச்சலான மனிதன். அவனுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த சோதனையும் அவனை வீழ்த்த முடியாது. உண்மையின் பக்கம் உறுதியாக நிற்கும் துணிச்சலானவனிடம் அம்மாவின் அன்பும் அருளும் எப்போதும் பாதுகாத்து கொண்டே இருக்கும்.